பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் தனியாக ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? முப்படை தளபதிகளும் பிரதமரை சந்தித்து பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறைக்கான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனியாக ஒரு சந்திப்பை பிரதமருடன் மேற்கொண்டிருக்கிறார். பிரதமருடைய டெல்லி இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த சந்திப்பின் பொழுது சில முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏற்கனவே தங்கள் தரப்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை எல்லாம் பிரதமரிடமும் உள்துறை அமைச்சரிடமும் விளக்கம் அளித்திருந்தார் என்று சொல்லப்பட்டது. இன்று மாலை 3 மணியளவில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பஹல்காம் தாக்குதலுக்கான மிகப்பெரிய ஒரு பதில் விஷயமாக அந்த தாக்குதல் குறித்த எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக உள்ளதாக பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் கூட்டத்தின் நிறைவில் செய்தி வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்திய தரப்பிலிருந்து பதிலடி பலமாக இருக்கும் என்று பாகிஸ்தானும் அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பாகிஸ்தான் நாட்டினுடைய அமைச்சர்களும் தங்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 36 மணி நேரத்திற்குள் இந்தியாவிடமிருந்து நாங்கள் ஒரு பதிலடியை எதிர்பார்க்கின்றோம் என்றெல்லாம் பாகிஸ்தானுடைய அமைச்சர்களே வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவு பாகிஸ்தான் தரப்பிலே இந்தியா எந்த மாதிரியான தாக்குதலை நடத்தும் என்ற ஒரு அச்சத்தோடு இருக்கின்றார்கள். அதற்கேற்ப இந்திய தரப்பில் அடுத்தடுத்து அந்த நடவடிக்கைகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. 22ஆம் தேதி நடைபெற்ற இந்த பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திலே 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்து போயிருந்தார்கள். அதன் பிறகு உளவுத்துறைக்கு கடுமையான பணிகள் வழங்கப்பட்டிருந்தன. இதனுடைய பின்னணியில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள், குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவத்திற்கு இதில் எந்த அளவு பங்களிப்பு இருக்கின்றது என்பது தொடர்பாக எல்லாம் உளவுத்துறையினர் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வந்தார்கள். அந்த தகவல் அடிப்படையில் பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில படைப்பிரிவுகள் இந்த காஷ்மீர் துப்பாக்கி சம்பவத்திலும் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி இருக்கின்றன. இந்த சதிகார செயலிலே பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவத்தின் ஒரு சில படைப்பிரிவுகளும் அதில் இருக்கக்கூடிய சில நபர்களும் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் என்பது வரை உளவுத்துறை பல்வேறு முக்கிய தகவல்களை திரட்டிவிட்டது. அது மட்டுமல்லாமல் தேசிய பாதுகாப்பு முகமையும் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய இந்த பின்னணி குறித்த விவரங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அனைத்து தகவலும் கிடைக்கப்பட்ட பிறகு இந்திய தரப்பில் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் தனியாக ஆலோசித்து வருகின்றார். இந்தியாவிடம் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள், தரைப்படை வீரர்கள், இந்தியாவிடம் இருக்கக்கூடிய நவீன ஏவுகணைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகின்றது. என்றாலும் ராணுவத்தினுடைய ஒவ்வொரு நகர்வும் மிக ரகசியமாக பாதுகாக்கப்படுகின்றது. பொதுமக்களுக்கு ராணுவம் சார்பில் தேவையான நேரத்தில் உரிய தகவலை தெரிவிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் 3 மணி அளவில் ஒரு சில அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. மிக முக்கியமான அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டமும் நடைபெற்று வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் அமித்ஷா அவர்களுடனும் ராஜ்நாத் சிங் அவர்களுடனும் தொடர்ந்து தனித்தனியான சந்திப்புகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் மேற்கொண்டு வந்திருக்கின்றார். இந்திய தரப்பிலிருந்து அடுத்த கட்ட பதிலடி எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பான விவரங்கள் இன்று எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு அறிவிப்பினையும் இந்த 3 மணி அளவில் வெளியிடப் போகின்ற அந்த தகவலில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் டெல்லியில் இருந்தவாறு இந்த ஆலோசனையில் பங்கேற்று இருக்கின்றார். இந்திய படைப்பிரிவினரை பொறுத்தவரை எல்லைகளில் போதுமான அளவு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இந்தியாவின் அதிநவீன போர் கப்பல்களும் தயார் நிலையில் அரபிக்கடல் பகுதியில் பாகிஸ்தானை நோக்கி நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ரஃபேல், சுகோய் உள்ளிட்ட அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளான போர் விமானங்களும் தயாராகவே இருக்கின்றன என்ற தகவலை ராணுவம் சார்பில் கூறியிருந்தார்கள். இந்தியாவை பொறுத்தவரை தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த போர் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களில் அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய திறன் கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது. பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகள் நம்மிடம் இருக்கின்றன. ரஷ்ய பின்னணியுடன் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள், அதே போன்று அஸ்தரா போன்ற புதிய உள்நாட்டு தயாரிப்பு ஏவுகணைகளும் எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பிலும் பொருத்தப்பட்டு தரையிலிருந்து தரையை நோக்கி அல்லது தரையிலிருந்து வானை நோக்கி, வானில் இருந்து வான் நோக்கி என்று அனைத்து நிலைகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவைப்பட்டால் பாகிஸ்தான் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பதில் நடவடிக்கையாக தேவைப்படக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான உரிய அமைப்புகளும் இந்தியாவிடம் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை நாட்டு மக்கள் எதிர்பார்க்கலாம் என்கின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் தனியாக ஆலோசனை நடத்தி வருகின்றார். இந்த ஆலோசனை கூட்டத்தின் பிறகாக ராணுவ தரப்பிலிருந்து ஏதேனும் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.